அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 25/1/2024. பௌர்ணமி திதி இரவு 11:24 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் காலை 8:16 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 8:16 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் பௌர்ணமியும் தைப்பூசமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சித்தர்களை வழிபட, அன்னதானம் செய்ய, கிரிவலம் வர, கூட்டு பிரார்த்தனைகள் செய்ய, உழவார பணிபுரிய, மூலிகைகள் பறிக்க, குழந்தையை தத்தெடுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எப்போது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்போதுதான் அதன் விளைவுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க பேச்சு கேட்கறது, அடுத்தவங்கள்ட்ட போய் ஏதாவது அட்வைஸ் வாங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. நாம் படிச்சிருக்கிறோம், நாமும் பல அனுபவங்களோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நல்லது கெட்டது நமக்கு தெரியும். அதனால் நாமே எந்த முடிவாக இருந்தாலும் யோசித்து எடுப்போமேங்கிற மாதிரி தனக்குத்தானே வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்குங்க. பெரிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பாங்க. அதிக மதிப்பெண்களும் வாங்குவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது, H1B விசா அது மாதிரி கிடைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எவ்வளோ பெரிய சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் நேரடியாக சென்று கோபப்படுவதை விட அவருக்கு முக்கியத்துவம் தருவதை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, இந்த ராஜதந்திரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க. ஒரேடியாக போய் அப்படி இப்படி பேசி ஒருத்தவங்க காரசாரமாக விவாதிக்கிட்டு இருக்கிறத விட
படிப்படியாக அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தூங்குறதுக்கும் நேரம் இல்லை, ஓய்வெடுக்கிறதுக்கும் நேரம் இல்லை, இப்படி ஓடி ஓடி உழைச்சும் கையில் எதுவும் தங்கலை அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பூர்வீக இடத்துல ஏதாவது சிக்கல் இருந்தால் அது பின்னாடி ஓடின்னு இருக்காதீங்க, அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாங்க. அதே நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். ஆமாங்க, துணிவே துணைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இப்போன்னு இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அப்படி தாங்க. உங்களுக்கு நீங்களே தைரியசாலியாக எப்போதும் இருப்பீங்க. வம்பு சண்டைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, வந்த சண்டையை நீங்கள் விட மாட்டீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்குங்க. 3 கிரகங்கள் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இன்றைக்கி லாபம் இருக்கும். கடையை மாற்றலாமா அல்லது வேலையாட்களை மாற்றலாமா, பங்குதாரர்கள் சிலர்லாம் சரி வர மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி அவங்க யாரும் இப்போ அக்கறையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களையும் மாற்றிடலாமாங்கிற யோசனை வரும். அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எப்பயுமே நல்ல பேர் இருக்குது, ஆனால் உழைக்கிறதுக்கு அந்த ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள்லாம் சுலபமாக நிறைவேறும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே, அது வேதனையாகத்தான் இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லதோ கெட்டதோ இறைவன் கொடுத்ததை வைத்து கொண்டு இதை வைத்தே நாம் வாழ்ந்து விடலாம்னு போதுங்கிற மனசோடு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க.
அது மட்டும் இல்லைங்க, எப்பொழுதுமே வாழ்க்கையை இயற்கையாக இயல்பாக எடுத்துக்கொள்ளும் யதார்த்தவாதிகளும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலை 8:16 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:16 பிறகு அருமையாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் தான் இன்றைய தினம் காலை 8:16 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கள ஒரே நாளில் திருத்திடலான்னு ஒருபோதும் நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் ராசி வேறு, அவங்க ராசி வேறு, உங்கள் லக்னம் வேறு, அவங்க லக்னம் வேறு, நீங்கள் பிறந்த அமைப்பு வேறு, அவங்க பிறந்த அமைப்பு வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏதோ பெரிய சண்டெல்லாம் வர்ற மாதிரி சில நேரத்தில் தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாக போயிடுங்க. பிள்ளைகளுக்கு ரொம்பலாம் புத்திமதி சொல்ல வேண்டாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அவங்க உங்களை விட அதிகமாக அறிவாற்றல் உடையவங்களாக இருக்காங்க, பொது அறிவு உடையவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்களெல்லாம் மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆமாங்க, அதனால தாங்க பணத்துக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. குணமுள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்கள தேடி போய் பாராட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பணத்தை விட குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய பண்பாளர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் பதுங்கி கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இப்போதானே புதுசு வாங்கணும், அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா அப்படின்னு பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு ஓய்வெடுக்கிறது அதெல்லாம் ரொம்ப அவசியமாகுதுங்க. ஒரே நாளில் 4-5 வேலைகளை இழுத்து போட்டுக்கிட்டு இதுவும் முடியல அதுவும் முடியல, எதையும் ஒழுங்காக பார்க்க முடியல பண்ண முடியலன்னு சங்கடப்படுவதையெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். ஊர் பொது காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முன்னால் நின்று நடத்துவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்களை மாற்றுவீங்க, புது வேலையாட்கள் அமைவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்னு சில விஷயங்களை காதிருந்தும் கேட்காமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மூத்த அதிகாரிகள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. சூரியன் பலமாக இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டும் கொடுத்து கொண்டிருப்பதில்லை. பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய வழிகளையும் பாதைகளையும் தான் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, அதனால தான் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுவீங்க. அடுத்த நிமிஷம் அதை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு 6வது அறிவுக்கு அதிக வேலை கொடுத்து அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய முன்னணி வீரர் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வரும். எல்லா வகையிலும் வெற்றியும் வந்து சேருங்க. பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் சந்திரன் பலமாக உட்கார்றதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய திருமண முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதாவது நல்ல விதத்தில் ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அது ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அது சம்மந்தமாக அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் இன்றைக்கி பார்க்கலாம். கையில் எவ்வளோ ரூபாய் இருக்குது, மீதி எவ்வளோ லோன் எடுக்கணும், மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும், ஒரு குடும்ப பட்ஜெட்டே இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி எல்லா வகையிலுமே நிம்மதியும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும். நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும். பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மையாக இருப்பதை விட சில சமயங்களில் ஊமையாக இருந்து விட்டாலே பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஆமாங்க, பலகாலமாக நீங்கள் அப்படித்தாங்க இருந்துருக்கீங்க. பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் வலிமை இருந்தும் சில இடங்களில் பேசாமலேயே நீங்கள் இருந்துடுறீங்க. நமக்கு என்னத்துக்கு, நாம் சொல்லி சொல்லி பொல்லாப்பாகிறத விட சொல்லாமலேயே அமைதியாக ஒதுங்கி போயிடலான்னு அமைதியாக ஒதுங்கி போய் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. முன்னாடியெல்லாம் எல்லாமே தள்ளி போயின்னு இருந்தது. இனிமேல் எல்லா நேரமும் கூடி வந்திருக்குது. உங்களை வேகமாக தள்ளி விட்டுகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மனசில் இருந்து வந்த சின்ன சின்ன சோம்பல் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து முதல்கள் விலகும். அதே போல் கூட பிறந்தவங்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். பேசாமல் இருந்து வந்த நண்பர்கள் கொஞ்சம் வலிய பேசுவாங்க. கொடுத்து ஏமாந்தோமே அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்பொழுது சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு ஆவேசம் வரதான் செய்யுது. இனிமேல் யாருக்கும் உதவியே செய்யக்கூடாது. உதவி செய்து செய்து உபத்திரவத்தில் தான் நாம் மாட்டிக்கிட்டோம். உண்மையாக இருந்து எந்த சுகத்தை கண்டோன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். குழந்தை பாக்கியமும் உண்டுங்க. வீடு சொத்து வாங்குவதற்கு முன்பணம் கொடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்தவர்கள் அல்ல, பல வலிகளை கடந்தவர்கள். ஆமாங்க, பல வலிகளையும் சிரமங்களையும் தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் கடந்து வந்தவங்க. சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் அவங்கள தாங்க அனுபவசாலிகள் நாம் சொல்லணும். சிலர்லாம் வேலைக்கு சேருவாங்க, அப்புறம் ஓய்வு பெறுவாங்க. ஆனால் நடுவில் பெரிய சவால்களெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வயசெல்லாம் ஏறி இருக்கும். அவங்கள விட சின்ன வயசுலேயே எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய அனுபவசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்க வகையில்
கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் அர்த்தாஷ்டமச்சனி நடக்கிறதுனால பெருசாக முதலீடு போட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் எளிமையாக சின்ன முதலீட்டில் தான் தொடங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கோபம் அதிகமாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சுலபமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் எல்லோரும் செய்யும் மிகப்பெரிய தவறு நம்மை விட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வது தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முதல்ல நம்மக்கிட்ட என்ன குத்தம் குறை இருக்குது, நாம் எதில் நம்மளை மாற்றிக்கணும், எதில் நம்ம திருத்திக்கணும், எந்த மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு தன்னுடைய குற்றங்களையெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய தவறுகளையெல்லாம் திருத்தி கொண்டு பிறகு மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:16 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் காலையில் 8:16 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டியை பார்த்து பயன்படுத்துங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்க வேண்டாங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்த வேண்டாம். குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது பேச போனால் அது வேறு விதமாக குதர்க்கமாக புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அறிமுகம் இல்லாதவங்க வண்டியில் ஏதாவது லிஃப்ட்டு கேட்டால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பீட் பிரேக்கர் பார்த்து வண்டி ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட எல்லாரும் நம்மளையே குறை சொல்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டி இருக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வயதான பிறகு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையானது எளிதாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களை விட வயதில் குறைவானவங்களும் இருப்பாங்க, உங்கள் வயதுக்கு சம வயது உடையவர்களும் இருப்பாங்க. ஆனால் உங்களை விட வயசில் ரொம்ப பெரியவங்க, கூடுதலாக வயசு உள்ளவங்க, வயசான மூத்தவங்க, இவங்கெல்லாம் தாங்க உங்களுக்கு அதிக நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அனுபவ அறிவை பேசி நீங்கள் வாங்கிப்பீங்க. அதை பயன்படுத்தி பெரிய பெரிய காரியங்களை சாதித்து காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. நிர்வாக திறமை அதிகமாகுங்க. என்ன தான் திறமை இருந்தாலும் அனுபவம் இருந்தாலும் இந்த 7.5 சனின்னு வந்துடுதுன்னா எதுக்குமே அது உதவ மாட்டேங்குதுங்க. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் இப்படி நாம் பண்ணியிருக்கலாம், அப்படி நாம் பண்ணியிருக்கலாம், முன்னையே நாம் அவரை போய் கேட்டிருக்கலாம்,
இவர் கூட நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இந்த விஷயத்தை அவர் கச்சிதமாக முடிச்சிருப்பார். இதெல்லாம் எப்போ தெரிய வரும்? எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரிய வரும். ஏழரைச்சனியோட அந்த கம்பீரமே அதுதான். அதுதான் ஏழரசனியோட சூட்சுமம். நாம போய் எல்லாத்தையும் கற்றுக்கணும், நாமே அடி வாங்கணும், உத வாங்கணும், நாமே அனுபவப்படணும். அப்புறம் நாம் திருந்தி அப்படியே பெருசாக வரணும். இதுதான் சனி பகவான் எதிர்பார்க்குறாருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகைச்சிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, 7.5 சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு. எல்லாம் தெரியும்னு எப்பயுமே அலட்டிக்க மாட்டீங்க. நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்கனி இன்றைக்கி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியும் கிடைக்கவில்லை என்றால் அதைவிட பெரிதாக உனக்கு அவர் தரப்போகிறார் என்ற அர்த்தம். ஆமாங்க, நிச்சயமாக நீங்கள் அதை நம்புவீங்க. எப்பொழுதுமே சரி, நீங்கள் இறைவனிடம் ஏதேனும் ஒன்று கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. தாமதமாகுதேன்னு சில நேரங்களில் தடுமாறி போவீங்க. ஆனால் கடைசியாக நீங்கள் நினச்சிப்பீங்க, இதை விட கடவுள் நமக்கு நல்லதாக தரப்போகிறான்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரியே இறைவன் பெருசு பெருசாக தாங்க உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டுருக்காரு. அதனால் அசையாத தெய்வ நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக அறிவியல் அறிஞர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இதற்குத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் உள்மனசில் சொல்லியிருந்ததெல்லாம் இன்றைக்கி நிறைவேறும். கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நனவாகுங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. புதிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. ஆனாலும் சிலதை நினச்சி மனசுக்குள்ளார ஒரு குழப்பம் இருக்கும். எல்லாம் கிடைத்தும் சில நேரம் எதுவும் கிடைக்காது போல இருந்த நிலை மாறி இன்றைய தினம் உண்மையிலேயே நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளார வரும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சகோதரங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. விஐபிகளும் வலிய பேசுவாங்க. வியாபாரமும் பெருசாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காற்றோடு உதிரும் இலைகளைப் போல சில கவலைகளுக்கு ஆயுள் குறைவு. அதுபோல காலத்தால் கற்றறிந்து கொள்ளும் சில படிப்பினைகளை கற்றுக்கொண்டு கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்து கனவுகளை நனவாக்குவதற்காக காலம் காலமாய் போராடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராகு ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள், எதை தொட்டாலும் தடங்கல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கிறதுனால விரயச் செலவுகள் அதிகமாகுதே, ஒருவேளை நம்மளை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பயமும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கும். எச்சரிக்கையாக தான் நான் இருந்துட்டுருக்கேன். இருந்தாலும் சிலர் மேலே சந்தேகமாக இருக்குது. சிலர்லாம் நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா, இல்லை அவங்க வேலை முடியறதுக்காக நம்மளை இந்த மாதிரி ஒரு தூக்கி அழுத்துறாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் சந்தேக கண்ணோடு எல்லாரையும் பார்ப்பீங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க.
பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. சந்தோஷத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெரிய நிறுவனத்தோட புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படிங்கிறத விட இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிகாரிகளும் பாராட்டுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. அதனால் வெற்றி உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரமும் லாபகரமாக இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இன்றைக்கி இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை எதிர்பார்க்கலாம். பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஏன் இந்த பயிரெல்லாம் இப்படி வாடி வதங்கி இருக்குது? தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வாடி வதங்கி இருக்கேன்னு நாம் யாராவது கவலைப்பட்டிருக்கோமா? விவசாயி கவலைப்படுவார். பொதுவானவங்க யாராவது கவலைப்படுவாங்களா? பொதுவானவங்க ஒருத்தர் கவலைப்பட்டிருக்காரு. நடந்து போகும்பொழுது அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய பயிர்கள் வாடி வதங்கினதை பார்த்துட்டு, இறைவா இந்த பயிர்கள் செழிப்பதற்கு மழை பொழியக்கூடாதா அப்படின்னு வேண்டுகிறார். உடனே மழையும் பொழிகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் ஜோதிமயமாக ஐக்கியமாகி ஜோதி வடிவாக இன்றைய தினம் நமக்கெல்லாம் காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான திருநாள் இன்றைய திருநாள். உருவ வழிபாடெல்லாம் கூடாது. இறைவன் ஒளிமயமானவர். இறைவன் ஜோதி வடிவமானவர். அதனால் ஒளிமயமான இறைவனை வணங்குங்கள். விளக்கேற்றி இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆமாங்க, வடலூர் வள்ளலார் சுவாமிகள் நமக்கு ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்காங்கங்க. பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசித்திருன்னா சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறது இல்லை. உன்னோட ஆன்மாவை நீ பசியோடு வச்சுக்கோ. உங்ககிட்ட தேடல் இருக்கணும், ஒரு கற்றல் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். அந்த மாதிரி பசி உங்ககிட்ட எப்பயுமே இருந்துன்னு இருக்கணும். தனித்திரு அப்படின்னா தனியாக ஓரமாக ஒரு ரூம்குள்ளார ஒடுங்கி உட்கார்ந்துருக்காது. அப்படி இல்லை. கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக யோசிக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதுதான் தனித்திருங்கிறது. விழித்திரு அப்படின்னா கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருந்தால் அதுக்கு பேர் முழிச்சுட்டு இருக்காங்க விழிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அறிவுணர்வுடன் நாம் இருக்கணும். ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் ஒரு விழிப்பு உணர்வு, அந்த உணர்வில் ஒரு விழிப்பு இருக்கணும். கண்களில் விழிப்பு இருந்தால் போதாது. நம்முடைய உணர்வாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் ஆற்றலாலும் நாம் விழித்திருக்க வேண்டும். அதை தான் எம்பெருமான் ராமலிங்க சுவாமி அடிகளார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு அழகாக சொல்லிட்டு நாம் போயிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்க்காதீங்கப்பா, புண்ணியத்தை சேரு. சொத்தை சேர்த்து வச்சு அது எந்த வகையிலுமே பிரயோஜனப்பட போகிறதில்ல. 4 வீடு நீ சேர்த்து வைப்ப, ஒரு வீடும் இல்லாமல் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் கூட அதை உடனே கொடுத்துரு. நான் என்னோடய மூச்சுக்கு பிறகு உனக்கு வர்ற மாதிரி எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லாத. இப்படிலாம் நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டு போயிருக்கிறாருங்க அந்த மகான். அதே மாதிரி ஒருத்தவங்க வராங்க, உட்கார்றாங்க, அவங்க கொஞ்சம் வாடிய முகத்தோடு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன சாப்பிட்றீங்க, உடனே பசியாருங்க, அப்புறமா நாம் பேசலான்னு சொல்லணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் அவங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால தான் எம்பெருமான் ராமலிங்க சுவாமி அடிகளார் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க பசியை நாம் ஆற்ற வேண்டும். பசி வந்திட 10ம் பறந்து போகும், எல்லாமே பறந்து போயிடும். அப்படி இருக்கிறதுனால முதல்ல வறுமையிலையும், அதாவது வசதி வாய்ப்பு இல்லாமலும் பசியில் ஏழ்மையோடு இருக்கிறவங்கள கூப்பிட்டு முதல்ல சோறு போடு, அப்புறமா நீ அறிவை கொடு, அன்பை கொடு, எல்லாத்தையும் கொடு, முதல்ல சோத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு உணவு எல்லாருக்கும் வழங்கினாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலேயே சர்வசமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பெரிய சங்கத்தை ஆன்மீகத்தில் நிறுவன ஒரே பெருமான் நம்முடைய
ராமலிங்க சுவாமி அடிகளார் தான். சத்திய ஞான சபை அப்படின்னு ஒரு பெரிய சபையை வச்சு எல்லாரும் இங்கே இருக்கணும். கொல்லாமை வேண்டும். ஒரு செடியிலேருந்து ஒரு அவரைக்காயை, ஒரு கொடியிலேருந்து அவரைக்காய் பறிக்கிறதா இருந்தாலும், ஒரு செடியிலேருந்து அவரைக்காய் அதாவது வெண்டைக்காயை பறிக்கிறதா இருந்தாலும், அந்த செடிகிட்ட வேண்டிக்கிட்டு அதுகிட்ட உத்தரவு கேட்டுட்டு காய்களை பறித்தவர் நம்முடைய ராமலிங்க சுவாமி அடிகளார். அந்த மகான் சொன்ன அந்த கருத்துக்கள் உலகளவும் இன்றைய லெவலில் மேலை நாடுகள்லாம் பெருமளவில் பெருமையாக அவங்கெல்லாம் பின்பற்றி வராங்க. நாமும் பின்பற்றுவோம். இந்த அற்புதமான நாளிலே ஜோதி வடிவமான ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாருடைய திருப்பாதங்களை திருவருட்பா பாடல்கள் மூலம் பாடி பணிவோம். இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த மகானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.